அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவும் ஒரு விழிப்புணர்வுக்காக தான். என்னுடைய நண்பர் ஒருத்தர் சாம்சங் கேலக்ஸி S23 மொபைல் வந்து 65,000 கொடுத்து 2023 8வது மாதம் வாங்கினார். வாங்கி ஒரு 6 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் ஏதோ கோடு வந்திருக்கு அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. உடனே சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போயிருக்காரு. சர்வீஸ் பண்ணி அந்த கோடை ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1.5 வருஷம் ஆயிருக்கு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2-3 கோடு வந்திருக்கு. 2-3 கோடு வந்தோடனே இந்த பாருங்கள் கோடு வந்துருச்சு அப்படின்னு போய் கொடுக்கும்போது, நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு போங்க அப்படின்னு இருக்காங்க கால் சென்டரில். சர்வீஸ் சென்டருக்கு போனோன்னே நீங்கள் கால் சென்டருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு இப்படியே மாறி 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 ஒரு மாதமாக அலைய விட்டுருக்காங்க. யாருமே அதை பழுது சரி பண்ணி கொடுக்கல. ஆனால் இவங்க ஃபோன் விற்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அப்படியே பல மாட்டம் பேசுவாங்க. சார் அந்த ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு இத்தனை வருஷம் வாரண்டி இருக்குது, இத்தனை வருஷம் கேரண்டி இருக்குது, இது எடுத்துக்கங்க சார் அப்படின்னு. நம்ம ஏதோ ஒரு 5,000 10,000க்கு மொபைல் வாங்க போனவனை இஎம்ஐலாம் அவங்களே போட்டு கொடுத்து 1,00,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்க வச்சுருவாங்க. ஆனால் வாங்கினதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு போனோம்னா கண்டுக்கவே மாட்டான், எவனும் மதிக்கவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு தேவை விற்றுட்டான். இப்போ அதை நம்ம ரிப்பேர் ஆன ஃபோனை சரி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்தவன் புது ஃபோன் வாங்க மாட்டான், ரிப்பேர் பண்ண அந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனோட நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபோன் ரிப்பேர் ஆன உடனே தூக்கி குப்பையில் போட்டு புது ஃபோன் வாங்க வைக்கணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். அதனால் தயவு செய்து ஃபோன் வாங்குறவங்க உங்கள் தேவைக்கு என்னவோ அதை மட்டும் வாங்குங்க. இன்றைக்கி பல பேர் கையில் ஐஃபோன் இருக்குது, சாம்சங்கில் காஸ்ட்லி ஃபோன் இருக்குது. இது எல்லாமே எதுக்காக வச்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோன் பேசுகிறத பார்த்து அடுத்தவன் மதிக்கணும், சொந்தக்காரன் மதிக்கணும், நண்பர்கள் மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் முதல்ல போட்டு ஃபோனை வாங்கிடுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் ரிப்பேர் ஆகிடுது. இன்றைக்கி பொருளை தயாரிக்கும் போதே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, லைஃப் வரணும் அப்படின்னு சொல்லி எந்த கம்பெனிக்காரும் தயாரிக்கிறது இல்லை. சாம்சங்காக இருக்கட்டும், ஐஃபோனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் லைஃப் வரணும் அப்படின்னு சொல்லி தயாரிக்கிறதே கிடையாது. குறிப்பிட்ட ஒரு நாள் அதோட அந்த ஃபோன் வந்து டேமேஜ் ஆயிடணும் அப்படின்னு நம்ம தான் தயாரிக்கிறாங்க. முன்னொரு காலத்தில் 7,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கி 7 வருஷம் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் இப்போ 70,000 கொடுத்து ஃபோன் வாங்கினா கூட 7வது மாதம் அது ப்ராப்ளத்தில் சிக்கிடுது. அதை ரெடி பண்ணி கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. நம்ம போயிட்டு சரி பண்ண போனோம்னா நம்மளை கண்டுக்கவும் மாட்டேங்கிறாங்க, மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க. அதனால் அடுத்தவன் மதிக்கணும், சொந்தக்காரன் மதிக்கணும்னு நினைக்கிற நாம் ரிப்பேர் ஆன ஃபோனை கையில் வச்சுருந்தா ஒரு வேலும் மதிக்க மாட்டான். சரிங்களா? நமக்கு பணமும் விரயம். இப்போது தயாரிக்கிற எல்லா பொருளுமே அப்படி தான் இருக்குது. டிவியாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க வந்து ஒரு லெவல் வச்சுருக்காங்க. இத்தனை வருஷம் தான் அது யூஸ் ஆகணும், அதுக்கு மேலே வந்து அது யூஸ் ஆகக்கூடாது, தூக்கி தூர போட்டணும், அந்த மாதிரி தான் தயாரிக்கிறாங்க. அதுவும் சாம்சங் ஃபோன் வந்து இன்றைக்கி ரொம்ப டாப் லெவலில் போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க இவ்வளோ கேவலமாக தயாரிப்பாங்க அப்படின்றது வந்து நம்மளில் பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி ஐஃபோனுக்கு அடுத்த லெவலில் சாம்சங் இருக்குது. எல்லோரும் லைக் பண்ணக்கூடிய ஒரு பிராண்டாக இருக்குது. அப்படின்றப்போ இவங்க வந்து கஸ்டமரை மதிக்கிறதும் கிடையாது, சர்வீஸ் பண்ணால் அதை பண்ணி கொடுக்குறதும் கிடையாது, ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் சாம்சங் ஃபோன் வாங்குறவங்க தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சாதாரணமாக ஒரு 5,000 10,000 ஃபோன் வாங்கி யூஸ் பண்ண பாருங்கள்.